Good morning everyone. Welcome back to my another video. I hope எல்லாரும் நல்லா இருக்கீங்க. நானும் இங்கே நல்லா தான் இருக்கேன். ஸ்டூடியோக்கு வந்துட்டேன். இன்றைக்கி மண்டேவோட வீடியோ. ஸோ ஷாப் ஓப்பன் பண்ண உடனே என்னோடய ரெகுலர் கிளைண்ட் தான். அவங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது சொன்னாங்க. ஸோ நல்லா ஒரு ஃபேஷியல் வேணும் கேட்டாங்க. அதுக்கு டைமும் கையில் இல்லை. அதுக்காக நான் சொன்னேன், நீங்கள் க்ளீனப் எடுங்க. க்ளீனப் எடுக்கும்போது நம்ம O3+ ஃபேஸ் பேக் கொடுப்போம். ஸோ இட்ஸ் வெரி குட் ரிசல்ட். O3+ ஃபேஸ் பேக் யாரும் யூஸ் பண்ணுறீங்களா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் முன்னாடி க்ளீனப் பண்ணும்போது ராகா பிராண்டோட பேக் தான் கொடுத்துட்டே இருந்தேன். ராகா குட் ரிசல்ட் தான் கொடுக்குறாங்க. பட் ரிவ்யூ நிறைய O3+ பார்த்துட்டே இருந்தேன். ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் கிளைண்ட்டுக்கு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆல்ரெடி 2-3 கிளைண்ட்க்கு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரிசல்ட் இட்ஸ் வெரி குட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம க்ளீனப் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஃபேஸ் நல்லா நீட்டாக வைக்கணும். க்ளீன் ஒன் டிஷ்யூ எடுத்துகிட்டு வைப் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இது என்ன ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும். எப்போவுமே க்ளீனப் எடுக்கும்போது நம்ம ஜாஸ்தி தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். நான் மேக்ஸிமம் ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு க்ளீனப்புக்கு நம்ம ரொம்ப டைம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா மேலே இருக்க அழுக்கு தான் நம்ம எடுப்போம். ஸோ 2 to 3 மினிட்ஸாக லைட் மசாஜ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் வைப் பண்ணிட்டேன். வைப் அப் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த O3+ ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். இது நம்ம 8 to 10 மினிட்ஸ் விட்டுறணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆகணும். அப்புறம் மேலே ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுக்கணும். ரிலாக்ஸ் ஆகணும். நானும் மேமும் இங்கே பேசிகிட்டே இருக்கிறோம். அவங்கள ப்ரொஃபஷ்னலி டீச்சர். ஸோ 2 பேரும் பேசிட்டு தான் வேலையை செஞ்சுட்டே இருந்தோம். நான் நினச்சேன் மேம்க்கு ரிலாக்ஸ் வேணும், பேச வேண்டாம். பட் மேம் பேசிட்டே இருந்தனால ஓகே சொல்லி ஜாலியாக பேசிட்டே வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம். ஸோ ஐ ஹோப் நீங்களே பார்த்துட்டு தெரியுது. உங்களுக்கு நான் பேசுகிற தமிழ் எல்லாம் புரியுதா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தமிழ் பேச்சு ரொம்ப வராது. ஐ எம் ஃப்ரம் அஸ்ஸாம். ஸோ நான் இங்கே தமிழ்நாடுல இருக்கனால ரொம்ப இஷ்டம். அதனாலே நான் வேறு ஜாப்க்கு போகாமல் ஓன் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டூடியோ ரன் பண்ணிகிட்டே இருக்கேன். என் ஸ்டாஃப் யாருமே இல்லை. எல்லா ஒர்க் நானே பார்க்கணும். பிகாஸ் வெரி ஸ்மால் ஏரியாவில் தான் நம்ம ஸ்டூடியோ இருக்கனாலே ஸ்டாஃப் தேவையில்லை. இட்ஸ் சஃபிஷியன்ட் கிளைண்ட் ஃபோம் நானே பண்ணிடுவேன். எங்கள் மேமும் நானும் பேசிட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இந்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜாஸ்தி நீங்கள் மசாஜ் கொடுக்க வேண்டாம். ரொம்ப ஜாஸ்தி ப்ரெஷர் பாயிண்ட் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். க்ளீனப் கொடுக்கும்போது ரிசல்ட் வெரி குட் கிடைக்கும். நீங்களும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோ, உங்களுக்கு தெரியும் ஸ்கின் பார்த்தானே. அப்புறம் மேம்க்கு வீடியோக்கு வரணும் அவ்வளோ இஷ்டம் இல்லை. அதனால நான் ஜாஸ்தி ஜூம் பண்ணி பக்கமாக ஃபோன் வைக்கல. அதுக்காக சாரி. என்னோட ப்ரொஃபஷ்னல் இது தான். பட் சில கிளைண்ட்டுக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது வீடியோவில் வரக்காக. பட் என்ன பண்ணுது, கொஞ்சம் நான் சொல்லுவேன். ஓகே சொல்லும் போது வீடியோ எடுப்பேன். இல்லைங்க நான் கம்ஃபர்டபுள் இல்லை சொல்லும் போது விட்டுடுவேன். பிகாஸ் எல்லாருக்கும் ஒரு ப்ரைவேசி இருக்கும்ல, நம்ம அது க்ராஸ் பண்ணக்கூடாது. ஐ ஹோப் நீங்களும் புரிஞ்சிட்டு தான் என்னோடய வீடியோ கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எல்லா ஒர்க் முடிச்சுட்டு தான் என்னோடய ப்ரொஃபஷனுக்கு வந்து நான் வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் டெய்லியே வீடியோ கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். நான் டெய்லியே வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் கேமரா கொஞ்சம் தூரத்தில் தான் வச்சுவேன். ஏன்னா யாரும் இல்லை, நான் தான் மட்டும் பார்க்கணும். அதனால ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி எனக்கு வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியாது. ஸோ மசாஜ் பண்ணி முடிய போகுது. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எப்போவுமே ஃபேஸ் O3+ ஒரு ராகா ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ்க்கு மசாஜ் கொடுக்கணும். அப்படியே ட்ரை ஆயிடுச்சு சொல்லி நார்மல் ஃபேஸ் பேக் எடுக்க மாதிரி டக்குன்னு எடுக்கக்கூடாது. நல்லா மசாஜ் கொடுத்து தான் எடுக்கணும். இவ்வளோ ஸ்பீடும் வேண்டாம். நான் ஜஸ்ட் வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் காமிச்சிட்டே இருந்தேன். மசாஜ் கொடுக்கும்போது லைட்டாக எதம் நீட்டான ஒர்க் பண்ணணும். எப்போவுமே நம்ம எவ்வளோ நீட்டான நம்ம ஹைஜீன் ஒர்க் பண்ணுவோம், நம்ம கிளைண்ட் அவ்வளோதான் பிடிக்கும் நம்ம ஒர்க். அப்போ நெக்ஸ்ட் டைமும் நமக்கு தான் தேடி வருவாங்க. என்னோடய ரிசல்ட் பாருங்கள் இப்போது. ஐ ஹோப்